கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு மாகாண சபையிலே மற்ற மினிஸ்ட்ரியில இல்ல கிழக்கு மாகாண சபையிலே ஒரு 5877 5100 அவ்வளவு நல்ல சொல்ல தெரியாது 5877 மில்லியன் ரூபாய் தான் கிழக்கு மாகாண சபைக்கு வந்தது. 26ஆம் ஆண்டிலே 11,580 டபுளா வந்தது கிழக்கு மாகாண சபைக்கு மட்டும். லோக்கல் கவர்மெண்ட் எடுத்தான். லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு சபைக்கு எல்லாருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 300 பில்லியன் தான் வந்த இருக்கு 24ஆம் ஆண்டுல 300 இல்லை 637 பில்லியன். அது டபுளா 26ஆம் ஆண்டுல 1200 பில்லியன் வந்தது. மற்றது இப்ப லிஸ்ட் சொன்னதான் அது போலீஸ் வேற எங்கே போகணும் அது ரிப்பேர் பண்ண அதுதானே எங்கே போனா ஸ்பெஷலி ஆளுநர் வந்து அந்த மாதிரி தான் லிஸ்ட் சொல்றேன் இது வேணும் அது வேணும் இது வேணும் அந்த அப்படி சொன்னா 1-2 வரும் தானே அடுத்த வருஷத்துல. அதுதானே நம்ம சபை தலைவர் எந்த நேரத்திலையும் கோல் பண்றான். அது நாங்க இப்ப பண்ண பண்ணலாம் எந்த நேரம் சொல்றோம். இப்ப அது நிராவருக்கு போன வருஷத்தை விழாவுக்கு சபைக்கு மட்டும் 25ஆம் ஆண்டுல இந்த வருஷத்துல 52 மில்லியன் ரூபாய் 52 மில்லியன் ரூபாய் சபை இந்த சபைக்கு மட்டும் தான். 45 சபைக்கு கிழக்கு மாகாணத்தில் எல்லாருக்கும் கொடுக்கணும் தான். நம்மளுக்கு ஆகம்பேதே ஜாதிபேதி இல்லை. தேசிய மக்கள் சக்தி அதை சொல்லுங்க. முஸ்லிம் தமிழ் சிங்கள எல்லாரும் நாங்க தமிழை கதைக்கிறோம். இல்லாட்டி தமிழ் கதைக்கிற ஆளுநர் அதுக்கு தானே போட்டே இருக்கு கிழக்கு மாகாணம். இல்லாட்டி பெரிய சும்மா சிங்களா போட இருக்காங்க. அதான் போட அதுதான் நம்ம அதிகமாக சொல்ல விட இந்த நேரத்தில் எங்களுக்கு கட்சி பேதையும் இல்லை. உங்களுக்கு தெரியும் இஸ்குல்லா சாருக்கு நல்லா தெரியும். நம்ம கட்சியில என்பிபி சகோதரர்கள் சொல்றா நீங்க என்ன இஸ்குல்லா சாருக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்குறேன் இன்றைக்கு பிறகு அப்படியே சொல்லுவான். இஸ்குல்லா சார் சொல்லுதா நாங்க இப்ப ஏதாவது சபைக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறேன் அது கொஞ்சம் இல்லை. எல்லாருக்கும் சபைக்கும் எல்லாருக்கும் எந்த கட்சி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன என்றால் நம்மளுக்கு கிழக்கு மாகாணம் நாங்களும் கிழக்கு மாகாணத்திலே பிறந்தால் தான் கந்தலாயில வீடு அதான் கொஞ்சம் தவறுதலிக்கிறது. நம்மளுக்கு கிழக்கு மாகாணத்துக்கு கொஞ்சம் இல்ட்ரீட்மெண்டா இருந்து அதை சொல்ல தெரியாது. ஏன் என்றால் எந்த நேரத்திலே நொதல் ப்ரொவின்ஸுக்கு தான் கொஞ்சம் கூட போகும்.